நேரடி முக்கிய செய்தியாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் இனியவை 40 முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். முதல் அறிக்கையாக அரிசி அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிக்கையாக 1 கிலோ பருப்பு 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4500 விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். நான்காவதாக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3500 விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 15000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆறாவதாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஏழாவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்த ஆட்டோ வாங்குவதற்காக ரூபாய் 75000 மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். எட்டாவதாக அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர இடஒதுக்கீடு 10 விழுக்காடாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஒன்பதாவதாக வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். பத்தாவதாக வேளாண் பணியின் போது விவசாயி உயிரிழந்தால் குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 11ஆவதாக வேலை வாய்ப்பை அதிகரிக்க சென்னை நெல்லையில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 12ஆவதாக 2 லட்சம் பயனாளிகளுக்கு விலையில்லா கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 13ஆவதாக விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு அரசு மானியத்தில் சூரிய ஒளி பம்ப் செட்டுகள் அமைத்து தரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 14ஆவதாக அம்மா உப்பு திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 15ஆவதாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 16ஆவதாக குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 17ஆவதாக ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 18ஆவதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 19ஆவதாக வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 20ஆவதாக தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 21ஆவதாக மதம் மாறினாலும் பட்டியலின மக்களுக்கான சலுகைகள் தொடரும் என்றும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 22ஆவதாக பணி தொழிலாளர்களுக்கு பண ஏறும் கருவி இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 23ஆவதாக அனைத்து அமைப்பு சாரா கூலி தொழிலாளர்களுக்கும் வட்டி இல்லா கடன் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 24ஆவதாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைக்க 1 கிலோ வாட்டிற்கு ரூபாய் 30,000 2 கிலோ வாட்டிற்கு ரூபாய் 60,000 வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 25ஆவதாக நாகை தூத்துக்குடி குமரி 4 வழி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 26ஆவதாக விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 27ஆவதாக கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 28ஆவதாக 10, 12ஆம் வகுப்பு மட்டுமே முடித்துவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்க பயிற்சி வழங்கி ரூபாய் 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 29ஆவதாக 75 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 30ஆவது அறிக்கையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு கடன் தொகை 1 லட்சத்தில் இருந்து ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தி அதில் 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 31ஆவதாக அரசு ஊழியர் ஆசிரியர்களின் ஓய்வூதிய திட்டங்கள் தேவையான திருத்தம் செய்து திட்டம் சீரமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 32ஆவதாக சத்துணவு அங்கன்வாடி ரேஷன் கடை ஓய்வூதியம் பெறாத அரசு ஊழியர்களுக்கு புதிய சிறப்பு ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 33ஆவதாக காவலர்களுக்கு வழங்கப்படும் சலவைப்படி ரூபாய் 500 இருந்து ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.
34வது முக்கிய அம்சமாக காவலர்களுக்கான சீருடைப்படி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 35வது தேர்தல் அறிக்கையில் சிறப்பம்சமாக கிறிஸ்தவர்களின் ஜெருசலேம் புனித பயணம், இஸ்லாமியர்களின் உம்ரா பயணம் ஆகியவற்றிற்கு கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 36வதாக கிறிஸ்தவர்களின் கல்லறை தோட்டம், இஸ்லாமியர்கள் கபிரிஸ்தான் அமைக்க இட வசதி அமைத்துக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 37வதாக இந்து ஆன்மீக பயணம் சென்று வர பயணச் சலுகை கட்டணம் உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 38வதாக கச்சத்தீவை மீட்போம், உச்ச நீதிமன்ற கிளையை சென்னைக்கு கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். 39வதாக மாவட்டம் தோறும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 40வதாக சென்னை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களில் உலக தரத்தில் கடல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.